பாருங்கள் எவ்வளோ பேர் வராங்கன்னு பாருங்கள், அவ்வளோ பேர் வந்திருக்காங்க ஒரு நாளைக்கு. இது வந்து டிபார்ச்சரில் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து நிறைய பேர் இருக்காங்க. நான் அரைவேல நிற்கிறேன், அரைவேல பாருங்கள் அவ்வளோ வாகனங்கள் வந்துருக்குங்க பிக்கப் பண்ணுறதுக்கு. கொழம்பு ஏர்போர்ட் இப்போ வந்து பரபரப்பாக தான் இருக்குது. ஃப்ளைட்டை போய்ட்டு பார்த்து தெரியும் இல்லை இது வந்துருக்குன்னு. ஆஹா, டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலேன்னு போட்டிருக்கு. பாருங்களேன் எவ்வளோ பேர் வராங்கன்னு. எவ்வளோ பேர் வராங்கன்னு பாருங்கள் ஒரு நாளைக்குப்பா. கொழும்புக்கு வரவங்களுக்கு பாருங்கள் பஸ்ஸும் இருக்குது, நீங்கள் பஸ்ஸுலேயும் வரலாம். இங்கே பாருங்கள் ஏர்போர்ட் பஸ் இருக்குது. இல்லை நைட் டைம்லேயும் பார்த்தீங்கன்னா பஸ் இருக்குது. ஸோ நீங்கள் டெக்ஸியில் அவங்க பஸ்ஸுலேயும் வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஸ்ரீலங்காவுக்கு வரவங்க வந்து இப்போ வந்து கார் வேன் புக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கொழும்புக்கு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பஸ் இருக்குது. பாருங்கள் நைட் டைம்லேயும் பார்த்தீங்கன்னா பஸ் ஓடிக்கிட்டே இருக்குது. ஏசி பஸ் ஒன்று இருக்குது பாருங்கள், அதில் ஏசி பஸ் ஒன்று இருக்குது. இது வந்து இரவு டைம்லேயும் ஓடிட்டுருக்குது. இப்போ தான் பார்க்கிங் இருக்கும். அதாவது இப்போ டிபார்ச்சர் வந்து அரைவல் வந்து அந்த அரைவலுக்கு முன்னுக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் லக்ஸரி பஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு வரவங்க வந்து பஸ்லேயும் போய் கொள்ள முடியும் மாதிரி இருக்கும்.